Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு டைரக்டர் அவங்க இப்போ ஆக்டர் ஆயிட்டாங்க. ஸோ ஃபைனலி அவங்களுக்கான படம் வருது நெக்ஸ்ட் மந்த். ஸோ அந்த படத்துக்கு தான் இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் ட்ரெய்லர் வந்து ஆல்ரெடி நம்ம டீசர் பார்த்துருந்தோம். அப்புறம் பாட்டுலாம் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த பாசிட்டிவான விஷயமும் சொல்கிறாங்க, சில பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் இந்த படத்துக்கு நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா வந்து அஸ் எ டேரக்டராக அவங்க வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் அன் ஆக்டராக அவங்க எந்த அளவுக்கு கொடுக்காங்க. ஆல்ரெடி சின்ன டீசரில் நம்ம சாங்ஸ் இதெல்லாம் பார்த்த வரைக்கும் அவங்களோட ஆக்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு ரகடா ஒரு ரவுடி மாதிரி ஒரு கேரக்டர் தான் தெரியுது. ஸோ ஃபைனலி அதுக்கான டீசர் ரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எஸ், ஸோ இந்த படம் பேர் வந்து டிசி அண்ட் இதில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து வாமிகா, அப்புறம் சஞ்சனான்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து டைரக்ட் பண்ணிக்க வந்து அருண் மாதேஸ்வர் அண்ட் மியூசிக் பை அனிருத் சார். ஆல்ரெடி மியூசிக் வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாட்டு பிஜிஎம் எல்லாமே ஃபுல் ஃபார்மில் இருக்குது. நிறைய ஆல்பம் வேற இப்போ விட்டுருந்தாங்க, அதெல்லாம் வேற லெவலில் ரீச் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த படம் ஒரு ரகடான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் வேற டைரக்டர். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுத்து வைக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். செமையா இருக்கு. நடு கடல்ல நடந்து வர மாதிரி சூப்பரா இருக்கு. எப்படி நடுக்கடல்ல நடந்துக்கிறாங்க? கண் திருடிட்டாங்க. லோகேஷ் இன்னொரு பக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால madness makes madness. எல்லாமே சொல்ல முடியாது. தெரியாதவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன தெரிஞ்சுக்க போறதுங்கிற தைரியம் தான். லோகேஷ் எல்லாத்துக்கும் இன்னையோட ஒரு முடிவு வச்சிருக்கும். மியூசிக் செம்ம. போலீஸே போடுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. கண்ணு முன்னாடி தான் அவசியம். மியூசிக்கோட அந்த இது போயிடுச்சு. ஏன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன் உயிர் போக்காத. நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ ட்ரெய்லர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்ஷனாக இருந்துச்சு. பட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த மியூசிக். எஸ், ஸ்டார்டே வந்து அந்த கடல் கரைக்கு இதில் நடு கடல் அப்படி நடக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்ட் வந்து அந்த ஒருத்தர் மட்டும் அப்படி நடக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே அந்த இது எவ்வளோதான் அந்த கொலவெறித்தனம், அந்த அடி இதடி இதெல்லாம் இருந்தாலுமே அதில் வந்து இந்த மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்கும் போதுலயே அதுல ஒரு மியூசிக் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இது பண்ணது வந்து அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் படத்துல அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல.
பிஜிஎமா வரலாம் போர்ஷன்ல, பட் நல்லா இருந்துச்சு அந்த பிஜிஎம். முடியல ட்ரெய்லர் ஃபுல்லாவே அதுதான் இருந்துச்சு. அப்போ ஃபுல் படம் இதே மாதிரி கேரி ஆகுமா, இப்படியே கேரி ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம டான்ஸ் ஆடிட்டே என்ஜாய் பண்ணலாம் ஃபைட்ஸ். டான்ஸ் ஆட முடியாது, பட் அதுல நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கூட மிக்சிங், எடிட்டிங், கட் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. இதுல லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு ரவுடி மாதிரி, ஒரு கேங்ஸ்டர் மாதிரி வராங்க. ஸோ இதுல ரெண்டு சம்பவம் நடக்குது ஒரே டைம்ல. ஒன்று வந்து ஒரு போலீஸ்காரங்க வச்சிருந்த நிறைய கன்ஸை வந்து திருடிட்டு போயிருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு போலீஸை வந்து அடிச்சு கொண்டுருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இந்த 2 சீனும் டிராவல் ஆகுறதுல தான் வாமிகா அப்புறம் சஞ்சனா இவங்க 2 பேருமே லோகேஷ் கனகராஜ் கூட கனெக்ட் ஆனாங்க. இதுல வாமிகா அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குது. ரொம்ப அக்ரெசிவா நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பிரஸ் மீட் இதுலலாம் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் இந்த படத்துல சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு ஆக்டிங் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருவோம். அவங்க வந்து ரொம்பவே நல்லா ஆக்டிங் லெவல்ல நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுல வந்து ஃபுல் ஆக்டிங் பேசுறதுன்னா அந்த ரவுடி மாதிரி நடிக்கணும், அதுவும் ரகடான ஒரு ரவுடியா கேர்ள்ல நடிக்கணும்னா அவங்கள பாக்குறதுக்கே தெரியுது. அந்த ஸ்க்ரீன்ல வந்து அவங்க வேற லெவல்ல, நம்ம லோகேஷ் கனகராஜ் சாருக்கே கொஞ்சம் டஃப் கொடுக்குற லெவல்ல நிறைய விஷயம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் சாருக்கு இதுல வந்து டைலாக் எதுவும் இந்த மாதிரி தெரியல, பட் அவங்க ரொம்ப அக்ரெசிவா நடிச்சிருக்காங்க. ஒரு வேறத்தனமா வெறித்தனமான ஒரு பர்சன் மாதிரி தெரியுறாங்க. அதே மாதிரி சஞ்சனா அவங்களும் வந்து இந்த அவங்களோட இது வந்து டோட்டலா வேற மாதிரியான ஒரு ரோல். ஆனா இதுக்கு ரீசெண்டா ஒரு படம் தான் நம்ம பார்த்தோம். அவங்க அது என்ன படம்னா, அது 3 பேர் இருப்பாங்கல்ல, அது தங்கச்சியா வர இருப்பாங்க, பரிமளா என்கோ. அந்த பரிமளா என்கோ அந்த படத்துல வந்து டோட்டலா வேற மாதிரி, அதில் கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சீன்லாம் செம்மையா இருக்கும் அவங்களுக்கு. இந்த படத்தை டோட்டலா வேற ஒரு கான்ட்ராஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும், அவங்க ஆக்டிங் லெவல்ல நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த படத்துலயும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுல வந்து இவங்க வந்து இதுல ரொம்ப ரகடா காட்டல, ஆனா அவங்களும் ஒரு கேங்ஸ்டரோ இந்த மாதிரி ரவுடி இதுல தான் இருப்பாங்க. நிறைய சிகரெட்லாம் பிடிக்கிறத பார்த்தா தெரியுது. பட் வாமிகா அவங்கள வந்து ரொம்பவே இதாக காட்டினாங்க, ரொம்ப எக்ஸ்பிரசிவா. அந்த மாதிரி ஆக்ரேஷனா எப்படி இவங்க இருக்காங்க அதே மாதிரி நிறைய சீன் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட் 7th தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஓவரால் ட்ரெய்லர் வந்து சூப்பரா, ட்ரெய்லர் எண்ட் பண்ணதும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஏதாச்சும் அதே மாதிரி எண்ட் பண்ணிட்டு அதுல வந்து சேர்ந்து வர மாதிரி, எஸ் இன்னொருத்தர் வர்ற மாதிரி, நீ சாவு போச்சுல அந்த மாதிரி ஏதோ டைலாக் வருது. அதுக்கு முன்னாடி நான் எதுவும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது எண்ட் ஆகுது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ இதுல வந்து ட்ரையாங்கிள் லவ்வா, என்ன லவ், என்ன மாதிரி ஆக்ஷன், என்ன கேங்ஸ்டர், எப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டே அவங்க ஃபைட் பண்ணுவாங்களா, பாட்டு பாடிட்டே ஃபைட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நம்ம 7th ஆகஸ்ட் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சாருக்கு வேற ஃபர்ஸ்ட் படம், கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணாத வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.